வில்வா பிளான்டேஷன் ஃபேமிலி எல்லாருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற மாம்பழத்தோட வெரைட்டி வந்து பங்கனப்பள்ளி மாரகம். இது வந்து ஆந்திராவில் கர்னூல் மாவட்டத்தில் பங்கனப்பள்ளிங்கிற ஒரு ஊரில், அந்த ஊர் தான் இதோட பூர்வீகங்கிற மாதிரி. அதனால் இந்த மாம்பழத்துக்கு பங்கனப்பள்ளின்னே பேர் வச்சுருக்காங்க. இது நல்லா ஒரு மாதிரி உருண்டை ஷேப்பில் வரும், நல்லாயிருக்கும். ஒரு 450லேருந்து அரை கிலோ அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் வரும். இப்போ நம்ம போன வருஷத்தில் ஒரு 4 காய் தான் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு. இந்த வருஷம் பாருங்கள், ஒரு 15 பிஞ்சுக்கு மேலே இருந்துச்சு. அதில் இப்போ 10 பிஞ்சு நல்லா பிடிச்சி கொஞ்சம் காய் பெருக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் ஆச்சு இந்த பிஞ்சுலேருந்து எவ்வளோ பெரிய சைஸ் வர்றதுக்கு. இப்போ இதுவே பிஞ்சு தான் இந்த மரத்தை பொறுத்தளவுக்கு. இது இன்னும் நல்லா சைஸ் வரும். அது சூப்பரான ஒரு மாம்பழம், எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க அதிகமாக. இந்த மாம்பழம் சீசனில் அதிகமாக கிடைக்கிது இந்த பங்கனப்பள்ளி மாம்பழம் தான். நல்லாயிருக்கும். நார் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்லா சதைப்பிடிப்பாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு. நம்ம வந்து ஒட்டு மரம் தான் வச்சுருக்கோம் மாடிக்கு ஏற்ற மாதிரி. பாருங்கள், இதோட வயசு ஒரு 2-2.5 வயசு இருக்கும் இந்த மரத்தோடது. நம்ம தரையில் உட்காந்தே பறிக்கலாம். தரையிலேருந்து ஒரு 1.5 அடி தான் இருக்கும். குழந்தைகள்லாம் இந்த மாம்பழம் நல்லா பெருத்து பழுத்த உடனே குழந்தைகளாம் அழகாக உட்காந்து பறிக்குங்க. அந்த அளவுக்கு தான் ஹைட்டு. சூப்பரான லேண்டு. டெய்லியும் காலையில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அது கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் போவேன். அதனால் அவங்களும் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த தடவை நிறைய காய் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 மாங்காய் ஆயிடுச்சு. அது இல்லாமல் புது தளிர்லாம் துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மாடித்தோட்டத்துக்கு ஏற்ற ரகம் இது. மாடித்தோட்டத்துக்கு ஏற்ற ரகத்தில் நம்ம பங்கனப்பள்ளியும் ஒரு மிகச்சிறந்த மாங்காய் வெரைட்டி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு பவுடர் கோட்டிங் மாதிரி மேலே வந்திருக்கு. இது எதுக்காகனா, இது தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற மாதிரி. இந்த பூச்சிக்கிட்டேருந்து புழுவுக்கிட்டேருந்தெல்லாம் காப்பாற்றிக்கும் இந்த கோட்டிங்கு. நல்லா கொத்தாக காய்க்குது. எனக்கு காலையில் மாடிக்கு தண்ணி விட வரும்போது செடிகளுக்கு இதை பார்த்தாலே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். நல்லா தண்டெல்லாம் நல்லா பருத்துருச்சு, பருமனாயிருச்சு. பாருங்கள், 5 பிரான்ச்சஸ் வந்துருக்கு, 5 கிளை. 5 கிளையிலேருந்தும் பூ விட்டு இப்போ காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல. இந்த சீசனுக்கு நம்ம போன வருஷம் ஒரு 4 பழம் கிடச்சிது. இந்த வருஷம் பரவாயில்ல, அது டபுளாக மாறிடுச்சு. ஒரு 10 பழம் பக்கம் இப்போ இருக்குது காய். இன்னொரு 1 மாதத்தில் நல்லா பக்குவம் அடைஞ்சிரும். பிரான்ச்சஸ்லாம் பாருங்கள் ஹெல்த்தியாக இருக்குங்க. சூப்பரான மரம். நிறைய பிஞ்சுகள் கொட்டிருச்சு. அது நமக்கு எவ்வளோ லக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது பிடிக்கும் அந்த பிஞ்செல்லாம். என்ன நடந்தாலும் சரி, காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வந்து நம்ம செடிகளை பார்த்து அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசி அவங்களுக்கு தண்ணி விட்டு போனால் தான் மனசு நிம்மதியாக இருக்கும். இது ஒரு 200 லிட்டர் ட்ரம்மை 2ஆக வெட்டி அதில் பாதி 100 லிட்டர்னு வைங்க கணக்கு. அந்த ட்ரம்மில் வச்சுருக்கோம், பாதி ட்ரம்மில். பாருங்கள், ஹாப்பியாக இருக்குது பார்த்தாவே. டெய்லியும் பார்க்கறதுனால மனசுக்குள்ளே இது எப்படா பெருசாகுங்கிற மாதிரி தோணும். ஆனால் அதுவும் டெய்லியும் அதோடய க்ரோத்து காமிச்சிக்கிட்டே தான் இருக்குது. நல்லாயிருக்கும். மே மாதம் நமக்கு இந்த மாம்பழம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நிறைய வகையான மாம்பழம் கன்று வச்சுருக்கோம் மாடியில். இப்போ எல்லாமே பூவிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வீடியோவில் காலப்பாடி மேங்கோவை பற்றி பார்க்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அது ஒரு 4வது 5வது டைம் நம்மகிட்ட காய் காய்க்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக நமக்கு தேவை, நம்ம சேனலுக்கு தேவை. நம்மளால் முடிஞ்ச வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி நான் போடுறேன். பாய் பாய்.